கோப்பியம் உண்மையும் பின்னணியும். சமூகத்தில் கலாச்சாரம் மற்றும் பல குடும்பங்களின் சீரழிவுக்கு காரணமாக இருக்கும் திருமணம் கடந்த தகாத உறவுகளால் நடந்த விபரீதங்களை உணர்த்தும் விதமாக நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் பட்டப்பகலில் கொரியர் நிறுவன ஊழியரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த பயங்கர சம்பவத்தில் 6 வருடங்கள் காத்திருந்து பழி வாங்கிய அதிர வைக்கும் கொலை பின்னணியை பற்றி இப்போது பார்ப்போம். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் டானா பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல் என்பவரது மகன் சொரிமுத்து விருதுநகரில் ஒரு கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு தனது மனைவி குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சொரிமுத்து கடந்த திங்கட்கிழமை அன்று காலை விக்கிரமசிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த போது அங்கு திடீரென 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொரிமுத்துவை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. பட்டப்பகலில் பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் பரபரப்பான இடத்தில் வைத்து நடந்த இந்த துணிகர கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரமசிங்கபுரம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து நடத்திய விசாரணையில் விக்கிரமசிங்கபுரம் டானா பகுதியில் வசித்து வரும் தொழிலாளியான ஆண்டனி பிரகாஷ் என்பவர் இந்த கொலையை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் போலீசாரே அதிர்ந்து போகும் விதமான திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு ஆண்டனி பிரகாஷ் விக்கிரமசிங்கபுரம் டானா பகுதியில் தன் மனைவி மற்றும் 4 வயது மகனுடன் வசித்து வந்துள்ளார். அப்போது அவரது மனைவி மற்றும் அதே பகுதியில் வசித்து வந்த தொழிலாளியான தற்போது கொலையான சொரிமுத்துவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது திருமணத்தை மீறிய நெருங்கிய உறவாக மாறியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு சொரிமுத்து ஆண்டனி பிரகாஷின் மனைவியையும் அவரது 4 வயது மகனையும் அழைத்து கொண்டு மேலப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு விடுதிக்கு அழைத்து தனிமையில் இருந்து உள்ளார். அப்போது 4 வயது சிறுவன் அவர்களுக்கு இடையூறாக இருந்ததாக கூறி சொரிமுத்து தாக்கியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளான். இதனைத் தொடர்ந்து சொரிமுத்து மற்றும் ஆண்டனி பிரகாஷின் மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் சொரிமுத்து தனது குடும்பத்துடன் விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்றதை அடுத்து ஆண்டனி பிரகாஷின் மனைவியும் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உள்ளார். அதேபோல ஆண்டனி பிரகாஷும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார். ஆனாலும் தன் வாழ்நாளில் ஆறாத வடுவாக மாறிப்போன தன் 4 வயது மகனை இழந்து புத்திர சோகத்திலிருந்து மீளா முடியா துயரத்திலிருந்து வந்த தந்தை ஆண்டனி பிரகாஷ் தன் மகனின் கொலைக்கு பழிவாங்க நல்ல பாம்பாக கடந்த 6 வருடங்களாக காத்திருந்து உள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சொரிமுத்து சொந்த ஊரில் துக்க நிகழ்வுக்காக வந்திருப்பதை அறிந்த ஆண்டனி பிரகாஷ் தனது பிஞ்சு மகனின் மரணத்திற்கு காரணமான சொரிமுத்துவை பழிவாங்க சரியான தருணம் என்பதை அறிந்து பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த சொரிமுத்துவை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொன்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கொலையில் தொடர்புடைய மேலும் 5 பேரை கைது செய்த தனிப்படையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தனது மகனை கொன்றவனை 6 வருடங்கள் காத்திருந்து தந்தை பழி தீர்த்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் அருகே சுவாதி தன்னுடைய கணவரை பிரிந்து 3 வயது மகள் விஷ்ணுபிரியாவுடன் வசித்து வந்திருக்கிறார். அப்போது அவருடன் பட்டாசு ஆலைகளுடன் பணிபுரிந்து வந்த பேராப்பட்டியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. தன்னுடைய மகளின் எதிர்கால பாதுகாப்பை எண்ணி கடந்த 20 நாட்களுக்கு முன்பு விக்னேஸ்வரனை திருமணம் செய்து கொண்டுள்ளார். ஆனால் குழந்தையை பாதுகாக்க வேண்டிய விக்னேஸ்வரனோ குழந்தையை தொந்தரவாக கருதி சுவாதியுடன் தகராறு செய்து வந்துள்ளான். இந்த நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட சண்டைக்கு மத்தியில் மதுபோதையில் இருந்த விக்னேஸ்வரன் குழந்தையை தலைமுடியை பீத்ததோடும் குழந்தையை தூக்கி தரையில் அடித்திருக்கிறார். இந்த கொடூர கொலைவெறி தாக்குதலில் நிலைகுலைந்து போன 3 வயது பெண் குழந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. பின்னர் இதனைக் கண்டு பதறிப்போன விக்னேஸ்வரன் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் கண்ணெதிரிலேயே தன் குழந்தை கொல்லப்பட்டதைக் கண்டு துடிதுடித்து போன சுவாதி இது குறித்து அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவகாசி கிழக்கு போலீசார் உயிரிழந்த பெண் குழந்தையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக
விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பி ஓடிய விக்னேஸ்வரனை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் 3 வயது பெண் குழந்தையை தாயின் 2வது கணவராலேயே அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிவகாசி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 4 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஏம்மா என் பிள்ளைய பொண்ணு போட்டுட்டு போயிட்டாமா, குடி போதையில் என்னையும் அடிச்சு போட்டான், நான் எவ்வளவோ மல்லு கட்டேன், என்னை தள்ளி விட்டு கதவை பூட்டிட்டு என்னை வெளியே வர விடாமல் அந்த காம்பவுண்டில் யாருமே இல்லை, வீட்டுக்காரம்மா மட்டும்தான் லாஸ்ட் இருக்கு. இவன் 12 மணி கத்திருக்கா, யாருமே வரலங்கய்யா. இவளால் சமாளிக்க முடியல. பிள்ளைய பிடிச்சி முடியை பிடிச்சி வெக்கு எடுத்துட்டாங்க. இந்த கண்ணை பூரா கிள்ளி வச்சு சதையெல்லாம் பிள்ளைய ரொம்ப கிள்ளி வச்சு பிள்ளைய பொண்ணு போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. போனையும் கொண்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் தவறினால் அதனால் ஒரு குடும்பம் எப்படி சீரழியும் என்பதற்கு திருமணம் மீறிய தகாத உறவுகளே உதாரணமாக இருக்கும் நிலையில் இது போன்று கண்ணெதிரிலே குடும்பங்களையும் உயிர்களையும் தகாத உறவுகள் சிதைத்து போடுவதை கண்ட பிறகாவது பலரும் திருந்த வேண்டும் என்பதுதான் அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது.